அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு முக்கிய சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்களானது வரும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் பெற்ற உணவுப் பொருட்களின் மாதாந்திர ஒதுக்கீட்டை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளது. இனி அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் கூடுதல் அளவில் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையை ஒட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்கள் 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 10, கோயம்பேட்டில் 2 முன்பதிவு மையங்களும் செயல்படுகின்றன. தீபாவளிக்கு 14 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை 2 லட்சம் பேர் முன்பதிவும் செய்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்த முக்கியமான அறிவிப்புகளை அரசு வெளியிட்டுள்ளது. ஒரு தனி குடும்பமாக வசிக்கும் பெண்ணுக்கு மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடிப்படையான தேவை என்னவென்றால், அந்த பெண்ணிடம் தனியான ரேஷன் கார்டு இருக்க வேண்டும். இதுவரை தனியாக ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் உடனடியாக தனியாக வசிக்கிறேன் என்பதற்கான மனுவை அளித்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது குறைதீர் முகாம்களில் நேரடியாக சென்றும் முறையிடலாம். நான்காவது அறிவிப்பு: தமிழக அரசு ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும். 20% மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும். 8.33% மிகை ஊதியமும் மற்றும் 11.67% கருணை தொகையும் வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: இனி ஆதார் அப்டேட் செய்ய இவர்களுக்கு மட்டும் கட்டணம் கிடையாது. பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு முன்பு 100 ரூபாய் இருந்த நிலையில் தற்போது அக்டோபர் 1 முதல் 125 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல பெயர், முகவரி, மொபைல் எண் ஆகிய சேவைகளுக்கான கட்டணமும் 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு வரும் 2028ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை அமலில் இருக்கும் என்றும் UIDAI தெரிவித்துள்ளது. இந்த கட்டண உயர்வு அறிவிப்புக்கு மத்தியில்தான் 7 முதல் 15 வயதுடைய சிறுவர்களின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க செலுத்த வேண்டிய கட்டணத்தை UIDAI ரத்து செய்துள்ளது. இந்த சலுகை அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதி வரை தொடரும் என்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. இது வளரும் குழந்தைகளின் கட்டாய பயோமெட்ரிக் பதிவுகளை எளிதாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. ஆறாவது அறிவிப்பு: ஒன்றிய அரசின் அனைவருக்கும் கட்டாய கல்வி திருத்த சட்டம் எனப்படும் RTEயின் படி தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டின் கீழ் தற்போது மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. RTE சட்டத்தின் கீழ் மாணவ சேர்க்கைக்கு பள்ளிகள் வாயிலாகவே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக RTE மாணவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க முடியாது எனவும் பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று மாணவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்கும் பொழுது குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ், ஆதார் அட்டை, வருமானம், இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் உள்ள 4 உயிரியல் பூங்காக்களுக்கு 35 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவு அளித்திருக்கிறார். வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவன்ஸ் இயற்கை பூங்காக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு அளித்துள்ளது. பூங்காக்களின் விரிவான மேம்பாட்டுக்காக 35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர ராட்சச ராட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது.
புதிதாக ராட்சச ராட்டினம் அமைப்பவர்கள் சம்பந்தப்பட்ட துறையிடம் IOS தரச்சான்று பெற வேண்டும். ஏற்கனவே ராட்சச ராட்டினம் அமைத்துள்ளவர்கள் 6 மாதத்திற்குள் ISO தரச்சான்றிதழ் பெற வேண்டும். தற்காலிகமாக ராட்சச ராட்டினம் இயக்க சம்பந்தப்பட்ட துறையிடம் அனுமதி பெற வேண்டும். தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான இணையதளமும் விரைவில் உருவாக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 7ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தீபாவளிக்காக 4390 தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 6379 விண்ணப்பங்களில் 4390 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய விண்ணப்பங்கள் 10 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்படும் எனவும் தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தும் உள்ளனர். 11வது அறிவிப்பு. நில அளவர், நில வரைவாளர் பதவிக்கான 5ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படும் எனவும், மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பானை தனியே அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தெற்கு ரயில்வேயில் 20 ரூபாய்க்கு ஜனதா கானா என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நகரின் பல ரயில் நிலையங்களில் ஒன் ஸ்டேஷன் ஒன் தயாரிப்பு என்ற ஸ்டால்கள் மூலம் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் தெற்கு ரயில்வே இப்போது முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு மலிவு விலையில் உணவு வழங்கும் ஜனதா கானா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 13வது அறிவிப்பு. இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகள் குடிவரவு பிரிவு செயல்முறைகளை எளிதாகவும் வேகமாகவும் முடிக்க அரைவல் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் இனி விமான நிலையத்தில் வரிசையில் நின்று காகித படிவங்களை நிரப்ப வேண்டியதில்லை. பயணத்திற்கு முன்போ அல்லது வருகையின் போதோ ஆன்லைனில் நீங்கள் எளிதாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்யலாம். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.